Please subscribe Sadhguru Sai Creations. நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அற்புதங்கள்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கே தெரியும். யாரும் பயன்படுத்தாமல் இருந்தாங்க. இப்போது கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு மக்களுக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பயப்படுற விஷயம், அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிற மாதிரி திருப்பி ஒரு அலை வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்குது. பயப்பட வேணாம். நம்ம முன்னோர்கள் கொடுத்த மருந்து நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நம்மளுடைய காலடிகளில் அடுப்பம் அடியில் இருக்கக்கூடிய மெடிசன் தான் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு அதிசயம், அற்புதம், பேராற்றல். இந்த பேராற்றல் அப்படிங்கிறது உடம்புல மெட்டபாலிசமும் நம்மளுடைய இம்யூனிட்டி லெவலில் இருக்கும்போது ஹையில் இருந்துச்சுன்னா நம்மளை எந்த ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனும் அடிச்சிக்க முடியாது. எவ்வளோ தப்பான உணவு சாப்பிட்டுட்ருக்கோம், தப்பான ஆயில் எடுத்துகிட்ருக்கோம். அத்தனையாக வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த அல்சரு, கேன்சரு, பெரிய வியாதிகள்லாம் வராமல் தடுக்கும். நல்லா இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டால் மற்ற எந்த டிசீஸ் இருக்குது, எனக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்குது, ஃபேட்டி லிவர் இருக்குது, எனக்கு எந்த ஹையஸ்ட்டாக நாள்பட்ட பெரும் வியாதிக்கு எந்த மருந்துன்னு பெருசாக எடுத்துக்கோங்க, யார் கொடுக்குறதையும் எடுத்துக்கோங்க, அதோட இதையும் எடுத்துக்கோங்க. எந்த காம்பினேஷன் இருக்காது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, சைடு எஃபெக்ட் கிடையாது. இதுவும் ஒரு உணவுப் பொருளாகவே இருக்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷன் எல்லோரும் பயப்படுறாங்க. பயப்பட தேவையில்லை. நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அற்புதங்கள்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கே தெரியும். யாரும் பயன்படுத்தாமல் இருந்தாங்க. இப்போது கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு மக்களுக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பயப்படுற விஷயம், அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிற மாதிரி திருப்பி ஒரு அலை வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்குது. பயப்பட வேணாம். நம்ம முன்னோர்கள் கொடுத்த மருந்து நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நம்மளுடைய காலடிகளில் அடுப்பம் அடியில் இருக்கக்கூடிய மெடிசன் தான் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு அதிசயம், அற்புதம், பேராற்றல். இந்த பேராற்றல் அப்படிங்கிறது உடம்புல மெட்டபாலிசமும் நம்மளுடைய இம்யூனிட்டி லெவலில் இருக்கும்போது ஹையில் இருந்துச்சுன்னா நம்மளை எந்த ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனும் அடிச்சிக்க முடியாது. அதை நம்ம தெரியும். ஃபஸ்ட்டு மொத்தம் 3 மெடிசன். ஒன்று மனோதைரியம். த பிரெயின் இஸ் த மிகப்பெரிய ஒரு டாக்டர், த பெஸ்ட் டாக்டர் இந்த வேர்ல்டு அப்படின்னா பிரெயின். எனக்கு ஒன்றும் ஆகாது, அவ்வளோதான். இதை மட்டும் எந்த ஒரு ஜீவன் அழுத்தமாக புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த ஆட்டோமேட்டிக்காக உடம்புல உள்ள அந்த தைரியம் தான் மெட்டபாலிசம். தைரியம், நம்ம அழகாக தைரியம்னு சொல்லிடுறேன். அது மிகப்பெரிய மந்திரம். தைரியமாக எல்லாம் சரியாக வரும். உண்மையில் ஒரு டக்குன்னு ஒரு பூஸ்ட் ஆகும். அந்த தைரியம் தான் மெட்டபாலிசம். அதுக்கப்புறம் நம்பிக்கை இருக்குது பார்த்திங்களா, அதுதான் இம்யூனிட்டி. இந்த ரெண்டையுமே அழகாக நம்ம அந்த மருந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தி பெஸ்ட்டு. அது கண்டிப்பாக உள் வாங்கிக்கணும். தைரியம் அண்டு தன்னம்பிக்கை ரெண்டுமே ஒருத்தன்ட்ட இருந்துச்சுன்னா எந்த ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனும் எந்த அலையும் நம்மளை தாக்காது. அடுத்தது முன்னோர்கள் சொன்ன அற்புதமான மருந்து என்ன? ஆன்டிபயோட்டிக் எதுன்னு சொல்லுங்கள். மஞ்சள், சுத்தமான மஞ்சள் எடுத்துக்கணும். குப்பைமேனி ப்ளஸ் துளசி, இந்த 3 தான் சார் மெடிசன். இதை எப்படி எடுத்துக்கணும்? நம்மளுடைய இது வந்து நாட் ஃபார் அலை, ஹை ஃபீவர், ஹை கோல்டு, அதேமாதிரி எந்த ஒரு டிசீஸ், நான் நினைக்கிறது வந்து கோல்டு ஃபீவர் மட்டும் கிடையாது. அது வந்து லிவர் பிரச்சனையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு கேன்சராக இருக்கட்டும், என்ன மெடிசன் எடுத்தாலும் சைட் சப்போர்ட்டாக இதை எடுத்துக்கணும். ஆனால் இதான் மெயின் மெடிசன். நீங்கள் இதை எடுக்கிறவங்களுக்கு நோயே கிடையாது. இது சகல நோய் நிவாரணம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. இதை ஏன் இதை ஓப்பனாக வந்து இன்றைக்கி ரிலீவ் பண்ணுற இந்த மெடிசன் அப்படின்னா சாதாரண விஷயந்தான். இதை மறைச்சி வச்சு நிறைய பெரிய வியாதிகளை தீர்த்துருக்காங்க அந்த காலத்தில். ஸோ உருண்டையாக உருட்டி வச்சுக்கணும். பாட்டிலில் 2 பாட்டில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த 2 பாட்டிலில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன? குப்பைமேனி இலையை நம்ம என்ன பண்ணுறோம், அழகாக மாவாக அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா குப்பைமேனி பவுடராகவே கிடைக்கிது. 100 கிராம் வந்து குப்பைமேனி பவுடர், ஒரு 50 கிராம் மஞ்சள், அவ்வளோதான். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறீங்க. கையில் உருண்டையாக பிடிச்சி நிழலாக காய வச்சுக்கோங்க, அவ்வளோதான். குப்பைமேனி பவுடர் நாட்டு மருந்துகளில் கிடைக்கிது. அது 100 கிராம், 50 கிராம் மஞ்சள். இந்த மஞ்சள் வந்து நம்மளே அரைச்சிக்கிட்டாலும் சரி, சுத்தமாக இருக்கணும். அது மட்டும் தான் ரொம்ப முக்கியம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கனாக்கா காய வச்சுக்கிறோம். தண்ணியிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஒரு பாட்டிலில் வச்சுக்கோங்க. அடுத்தது அதே டர்மரிக் 50 கிராம், அடுத்தது துளசி பவுடர். நம்ம வீட்டில் இருக்கா, காய வச்சுக்கிறீங்களா, இல்லை நாட்டு மருந்துகளை வாங்கிக்கிறீங்க. துளசி அதே மாதிரி தான். துளசி 100 கிராம், 50 கிராம் மஞ்சள். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுலேயுமே நம்ம தேவைப்படுறது ஒரு 25 கிராம் ஆர் 10 கிராம் நம்ம மிளகு சேர்த்துக்கிட்டோம்னா தி பெஸ்ட்டு. ஆனால் மெயினாக 2 போதுமான விஷயம் தான். மிளகும் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப அழகாக வேலை செய்யும். சரி, அப்போது என்ன ஆகுது? துளசி, மஞ்சள் இதையும் அதேமாதிரி என்ன பண்ணுறீங்க, தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறீங்க. சின்ன டேப்லெட் உங்களுக்கு முழுங்குற அளவுக்கு இருக்கக்கூடிய மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. இதுதான் 2 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு நாளைக்கு துளசி மஞ்சளில் உருட்டணும் இல்லையா உருண்டை, அது காலையில் ஈவினிங் ஒரு உருண்டை, ஈவினிங்
இது எந்த சுச்சுவேஷன்லாம் சரி. அதேமாதிரி காலையில் மாலையில் ஒரு 48 நாள் சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு மேலே தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஒரு 3 months 2 months கழிச்சு எடுத்துக்கலாம். இல்லை அடுத்த 6 மாதம் கழிச்சு கூட எடுத்துக்கலாம். ஒரு 6 மாதத்துக்கு 48 அந்த சொல்லுவாங்களே 48 நாள் மண்டலம் நிறுத்திக்கலாம். இதுவே உங்களுக்கு பயங்கரமான மெட்டபாலிசம், அதுக்கப்புறம் உங்களோட இம்யூனிட்டி லெவல் எல்லாமே இங்கேயே வந்துடும். உங்களுக்கு தைரியமும் நம்பிக்கையும். ஸோ இது என்றைக்கு உங்களுக்கு ஃபீவர் வருதோ உடனே ஒரு உருண்டை காலையில், அடுத்தது ஈவினிங், இதுமாரி மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வரலாம். ஸோ ஒரு நாளைக்கு துளசி மஞ்சள், அடுத்த நாளைக்கு என்ன பண்ணுறோம், அதேமாதிரி நம்ம குப்பை மேனி மஞ்சள் வச்சுருக்கோம் இல்லையா, 2 பாட்டில் வச்சுருக்கோம். அதுமாரி எடுத்துகிட்டு வந்தாலும் சரி. இல்லை காலையில் துளசியும் மஞ்சளும் ஊட்டி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த எடுத்துக்கலாம். ஈவினிங் வந்து குப்பை மேனி கொண்டு வச்சுக்கலாம், அப்படியே எடுத்துக்கலாம். இதில் ஹார்ம்ஃபுல் எதுவுமே கிடையாது. துளசி ஏதாவது உங்களை என்ன பண்ணுமா, குப்பை மேனி என்றைக்காவது வந்துட்டுமா, குப்பையாகிய மேனியை செமையாக பூஸ்ட் பண்ணக்கூடியது தான் குப்பை மேனி லீஃப். அதேமாதிரி துளசி துன்பத்தை போக்கும். ஸோ எந்த ஒரு பேண்டிக்கும் பயப்படாதீங்க. இதை மட்டும் எடுத்தாலே போதும். மற்ற மெடிசன் எடுத்துக்கோங்க. இதை மெயினாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம். லங்ஸ் இன்ஃபெக்ஷன் இருக்காது, ஃபீவர் இருக்காது, கோல்டு இருக்காது, எல்லாமே இருக்காது. மற்ற எந்த டிசீஸ் இருக்குது, எனக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்குது, ஃபேட்டி லிவர் இருக்குது, எனக்கு எந்த ஹையஸ்ட்டாக நாள்பட்ட பெருவியாதிக்கு எந்த மருந்துன்னு பெருசாக எடுத்துக்கோங்க, யார் கொடுக்குறதையும் எடுத்துக்கோங்க, அதோட இதையும் எடுத்துக்கோங்க. எந்த காம்பினேஷன் இருக்காது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, சைடு எஃபெக்ட் கிடையாது. இதுவும் ஒரு உணவுப் பொருளாகவே இருக்கும். இதை மட்டும் எடுத்தாலே போதுமான விஷயம். அடுத்தது இந்த துளசி ட்ராப்ஸ் அப்படின்னு நினைக்கும். நார்மலாக எல்லா சித்தார் கடையிலையுமே கிடைக்கும் துளசி ட்ராப். இந்த துளசி ட்ராப்னால் துளசிலேருந்து எடுக்கக்கூடிய ட்ராப்ஸ். ஸோ அது எல்லார் வீட்லேயுமே இருக்கணும். மெயினாக ஃபீவர் இருக்குது, கோல்டு இருக்குதா, ஒரு டம்ளர் தண்ணியில் வார்ம் வாட்டரில் ஒரு 10 சொட்டு இல்லைன்னா 5 சொட்டு அந்த ட்ராப்ஸ் போட்டு குடிச்சு பாருங்கள். ஒரு புத்துணர்ச்சி இருக்கும், பாடி பெயின் இருக்காது. இந்த ஃபீவர்னால் வரக்கூடிய இந்த ஹைப்பராக ஃபீவர் இருக்குது, இல்லை வந்து நிமோனியா இருக்குது, இல்லை மலேரியா இருக்குது, டெங்கு இருக்குது, எதுவாக இருந்தாலும் சூப்பராக இது வேலை செய்யும். ஸோ இது வந்து நம்ம எல்லா வீட்லேயும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த வீடியோ நல்லா ஷேர் பண்ணிக்கோங்க. இது பேண்டமிக் சுச்சுவேஷனில் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி எல்லா மெடிசன் எந்தெந்த டாக்டர்ஸ் கொடுக்குறாங்களோ எல்லாரும் எடுக்கலாம். அதோட இதை சேர்த்து சின்ன சின்ன உருண்டை ஒரு குண்டுமணி சைஸில் இருந்தாலே போதுமான விஷயந்தான். அதை போட்டு தண்ணி குடிச்சிக்கோங்க. எப்பொழுதுமே உங்களுக்கு டர்மரிக்கும் நம்மளோட துளசி இந்த மாதிரி குப்பை மேனியில் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. நார்மலாகவே இருக்கக்கூடிய விஷயந்தான். யார் வேணால் எடுக்கலாம். 10 வயசுக்கு மேலேன்னா ஒரு டேப்லெட் மட்டும் போதும். இல்லை எனக்கு வந்து அபவ் 30+ அப்படி இருக்கோம்னாக்கா நீங்கள் அழகாக இதை எடுத்துக்கலாம். ஸோ இது எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. வரும் பெரும் அலை எதுவாக இருந்தாலும் இந்த மெடிசின் மட்டும் மறந்துடாதீங்க. ஐயோ நம்ம அப்பயே யூஸ் பண்ணியிருக்கலாமே யோசிக்காதீங்க. தி பெஸ்ட்டு. அவ்வளோ அற்புதமான மருந்து. வயிறில் இருக்கக்கூடிய புண்ணு ஆத்திரும், வயிறில் உள்ள கேஸ்ட்ரிக் இருக்காது. அதேமாரி உங்களுக்கு வைரஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் காலி பண்ணி கொடுத்துரும். நம்ம வருங்காலத்தில் இது வந்தால் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபீவர்லாம் இதுக்கு முன்னாடியே சும்மாவே எடுத்துக்கலாம். டெய்லி வாரத்துக்கு ஒரு உருண்டை எடுத்து மட்டும் போட்டு போயிட்டே இருங்க. எவ்வளோ தப்பான உணவு சாப்பிட்டுட்ருக்கோம், தப்பான ஆயில் எடுத்துகிட்ருக்கோம். அத்தனையாக வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த அல்சரு, கேன்சரு, பெரிய பெரிய வியாதிகள்லாம் வராமல் தடுக்கும் நல்லா இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டால். இந்த மண்டலம் அப்படிங்கிற மாதிரி எடுக்கும்பொழுது இது உணவு, இது மருந்து கிடையாது, உணவு. அப்போ எவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு சிம்பிளாக நம்ம செஞ்சு கொடுத்துட்டாங்க நம்ம மக்கள். அப்போது பேண்டமிக் சுச்சுவேஷன் வருங்காலத்தில் இல்லை, எப்போயோ நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த ஆதி காலத்துலேருந்து அழிவு, சீற்றங்கள், இதுமாரி மருத்துவ ரீதியான விஷயங்களில் நம்ம ஆளுகள் அதாவது சிம்பிள் விஷயத்தில் தூட்டி விட்டு போயிடுவாங்க. அந்தமாதிரி தான் இது எந்த ஒரு அலைக்கும் பயப்பட தேவையில்லை. இந்த இது மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். திருப்பியும் சொல்கிறேன், சிம்பிளாக குப்பை மேனி ப்ளஸ் மஞ்சள் இது ஒரு ப்ராசஸ். இன்னொன்று துளசி ப்ளஸ் மஞ்சள், அவ்வளோதான். இதுக்கப்புறம் எத்தனையோ மெடிசின்ஸ் இருக்குது, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இது ரெண்டும் மிக மிக முக்கியமாக எப்பேற்பட்ட விஷக்காய்ச்சலாக இருந்தாலும் அசால்ட்டாக சரி கொடுத்த குளிகைகள். அந்த காலத்தில் ஜுரம்னா இந்த இதுதான் குளிகையாக கொடுத்துருவாங்க. இந்த உருண்டையாக இருக்கும், இதில் ஒரு 10 நாள் சாப்பிடு, இதில் ஒரு 5 நாள் சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க மருத்துவர்கள். ஸோ அது எப்படி ப்ரிப்பரேஷன் யாருக்குமே தெரியாது. ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பெரிய பெரிய மஞ்சக்காமலையாக இருக்கட்டும், லிவர் அஃபெக்டாகவே போச்சு, இந்த ஃபெயிலியர் கண்டிஷனில் இருக்கவங்களாம் பெருசு பெரிய மருந்து எடுப்பாங்க பார்த்தீங்களா, சின்ன சின்னதாக ஒரு உருண்டையாக பொறுமையாக கொடுக்க ஆரம்பிங்க. சரி, இதெல்லாம் எனக்கு உருண்டெல்லாம் உள்ளே சாப்பிட மாட்டேன் சார். சிம்பிள். துளசி இலையை ஒரு 10 இலையை உள்ளே போடுங்க. ஒரு 2 சிட்டிகை 3 சிட்டிகை மஞ்சள் போட்டு கொதிக்க வச்சு கஷாயமாகவே குடிங்க. அதேமாதிரி குப்பை மேனி இலை ஒரு 5-6 இலை போடுங்க, மஞ்சளை போடுங்க, கொதிக்க வச்சு கஷாயமாக குடிங்க. இப்படியும் எடுக்கலாம். உருண்டையாகவும் எடுக்கலாம், கஷாயமாகவும் எடுத்துக்கலாம். ஆக இன்க்ரீடியன்ஸ் என்ன? குப்பை மேனி மஞ்சள், இன்னொரு கஷாயம் என்ன? துளசி மஞ்சள், அவ்வளோதான். யாரெல்லாம் இதை கரெக்டாக எடுக்கிறாங்களோ அவங்க தப்பிச்சுக்கலாம். இதை மற்றவங்களுக்கு சொல்லுவோம். ஏன்னா வருங்காலங்களில் பயமே தேவையில்லை. இதெல்லாம் தாண்டிய மெடிசின் பிரெயின், நம்மளுடைய மனோதிடம், நம்பிக்கை. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஹையாக நம்புறது வந்து நம்ம என்னால் எனக்கு ஒன்றுமே ஆகாதுங்கிற மிகப்பெரிய ஒரு தைரியமும் நம்பிக்கையும் இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட அவ்வளோ பெரிய சீல்டு மாதிரி ஆயிரும். அதுதான் சொல்லுவாங்க, தைரியமாக இருக்கா. எப்போ தைரியமாக இருந்தால் மருந்து சாப்பிடாமல்
நம்ம உடம்புக்கு உள்ளார ஒரு ஆறாக இருக்கும், வெளியில் ஒரு ஆறாக இருக்கும், ரெண்டுமே டபுள் ஸ்ட்ராங்காக ஆயிரும். அதை தாண்டி வைரஸ் வரவே வராது. ஏன்னா அவ்வளோ பெரிய எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் பொழுது ஆறா ரொம்ப நீண்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஸோ நமக்கு ஒன்றும் பண்ணாது. இந்த மாதிரியான பேண்டமிக் சுச்சுவேஷனில் எத்தனையோ ஆட்டோ டிரைவர்கள் நிறைய பேஷண்ட் கூப்பிட்டு போனால் அத்தனை பேருக்கும் ஏதாவது டென்ஷன் ஆணிச்சா? இல்லையே. அத்தனை பேருக்கு எதாவது ஆணிச்சா? இல்லையே. ஏன்னா அவங்கள காப்பாற்றணுன்ற ஒரு வெறி, இல்லைன்னா அவங்களுக்கு நமக்கு ஒன்றாகாதுங்கிற ஒரு தைரியம் தான் பல பேரை காப்பாற்றுச்சு. ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் எத்தனை பேர் ஓட்டியிருப்பாங்க, எத்தனை பேஷண்ட் அழைச்சிட்டு போயிருப்பாங்க, அவங்களாம் ஏதாவது ஆச்சா? ஏன்னா நமக்கு ஒன்றாகாதுங்கிற மிகப்பெரிய ஒரு தைரியம், காப்பாற்றணுங்கிற ஒரு குரியாசிட்டி, நம்ம உழைக்கிறதுக்கு வந்திருக்கோம், நம்ம மற்றவங்களை காப்பாற்றணுங்கிற இன்டென்சி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள ஒரு தைரியம், அதுதான் இம்யூனிட்டியை கொடுத்துரும். நமக்கு ஒன்றும் பண்ணாதுப்பா அப்படி நினைக்கிறாங்களே, அந்த தைரியம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவை கொடுத்துரும். அதுதான் வாழ்க்கையில் இந்த ரெண்டை மட்டும் நம்ம கரெக்டாக மெடிசன், நம்ம உள்ளமே கோயில் அப்படிங்கிற மாதிரி, த பிரெயின் இஸ் த பிக்கஸ்ட் டாக்டர் இன் த வேர்ல்ட். மூளையே மூலதனம். பயப்படாதீங்க, எந்த விஷயத்துலையும் கேர்ஃபுல்லாக வந்து எதிர்நோக்கலான்னு போங்க. இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் குட்டி குட்டியாக ரெடி பண்ணி வச்சுப்போம். எதெல்லாம் நல்ல நல்ல மெடிசன் இருக்கோ அதையும் எடுத்துக்கலாம், நம்ம சொல்கிறதையும் எடுத்துக்கலாம். இது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக உங்களுக்கு இருக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.